பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீதியுள்ள எங்கள் ராஜாவாக இருக்கின்றேன். இந்த நேரத்திலும் உங்களை துதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வகுப்பை கூட தொடக்கத்திலிருந்து முடிவரை பிதாவே நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய அன்பில் நாங்கள் வேறு ஒன்று நிலை பெற்றவர்களாக இருக்க உதவி செய்வோம். பிதாவே, உங்களுடைய அன்பானது எப்படிப்பட்டது? பிதாவே, நீங்கள் எங்கள் மேல் எவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவே, இன்னும் உங்களுடைய ஞானமானது பரிபூர்ணமாக சகோதரனுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். பிதாவே, அவர் கூட இந்த பாதையை செம்மையான வழியாக பிதாவை ஏற்றுக்கொண்டு உங்கள் குமாரனை சரியாக பின்பற்ற தயவுசெய்து அவருக்கு உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, இன்னும் தொடர்ந்து நீங்கள் தாமே அவரை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். உங்களுடைய இரக்கமானால் எங்களோடு எப்பொழுதும் நீங்கள் பிதாவே எங்களோடு நீங்கள் இருக்கும்படியாக உதவி செய்கின்றோம். இந்த விண்ணப்பத்தை குமாரனும் இரட்சகருமா இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்டதாக இருக்கு? இவ்விதமாக நாமும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம நேற்று பார்த்தோம்ல, சமாதானம் அப்படின்னா பிதாவோடும் அவர் குமாரனோடும் நாம் சமாதானமாக இருக்கிறோம். அது ஏன் தொடர்ந்து அப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் பாவம் செய்வோமானால் தேவன் நம்மளோட சமாதானமாக இல்லை, தேவனோடு நாம் இருக்க மாட்டோம். தேவன் எப்படி இருப்பார்? அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார். தேவன் தொடர்ந்து நம்மளோட கிரியை செய்யணும் அப்படின்னா நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். நம்ம வாயில் சொல்லிட்டா மட்டும் தேவன் நம்மளோடு இருக்க மாட்டார். என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை எடுத்துக்கணும். அவருடைய சமாதானம் என்ன? அவருடைய வார்த்தை, அவர் பிதாவினுடைய வார்த்தை. ஒரு சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ காலம் எங்களோடு இருந்தும் நீ அறிவில்லையா? அவரை சொல்லலை. அவரை வெளிப்படுத்தக்கூடியவர் யார்? பிதாவை தேவனென்று வெளிப்படுத்தக்கூடியவர் யார்? பிதாவை அவர் தான் உலகம், அவர் இருக்கிறவர் வண்ணமாகவே இருக்கிறார் என்பதை சொல்கிறது யார்? இயேசு. அதுதான் நாம் பார்க்குறோம். இவ்விதமாக நாமும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற படியால் நாம் என்ன? தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தணும். தேவனை அவர்தான் சிருஷ்டிகர், தேவன்தான் சிருஷ்டிகர், தேவன்தான் எல்லாம், தேவன்தான் என்னை உருவாக்கினவர் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் நேற்று பார்த்தோம், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தோன்றப்பட்டிருக்கிறதுனாலே எப்போதான் அது எப்போ உருவாக்கப்பட்டதோ அப்போதுலேருந்து தெளிவாய் காணப்படுது. வானம் பார்க்குறீங்க, பூமியை பார்க்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் பார்க்குறீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கும்பொழுது அது என்ன சொல்கிறது? அது ஏதோ தானாக உருவானது கிடையாது, ஏதோ தற்செயலாக உருவானது கிடையாது. ஒரு தற்செயலாக எதுவுமே உருவாகாது, ஒரு சமமாக இருக்காது, நேர்கோட்டில் இருக்காது, ஒரு ஏக்கமாக இருக்காது. ஏன்? அதை ஒருவர் உருவாக்க வேண்டும். ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினை நான் இயக்கினா தான் அது ஒழுங்காக சுற்றின்னு வரும், இல்லைன்னா வராது. எதுக்காக அது சுற்றிட்டு வரணும்? அது எங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டுலாம் இல்லையா? அது ஒரு அமைப்பாக வைத்தது யார்? அது ஒரு கோர்வையாக வைத்தது யார்? இத்தனை கோள்கள் இருக்கணும், இத்தனை கோள்கள் அழியணும் அப்படின்னு சொல்லி வைத்தது யார்? தேவன். எல்லாவற்றுக்கும் காலங்கள் உண்டு. சிரிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் உண்டு. தேவன் சொல்கிறார், எல்லாவற்றையும் அவர் தான் இயக்குறார். சரி, இப்போது இதை ஏன் பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே தேவனிடத்திலே நம்ம பெற்ற சமாதானம், அவரை அறியத்தக்கதான ஒரு சமாதானம், தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சமாதானம். அவர் நம்மளோடு இருக்கார். நான் பாவம் செஞ்சேன்னா என் தேவன் என்னோடு விட்டு போயிடுவார், என்னுடைய கிரியை செய்கிறது கிடையாது என் கூட. இப்போ இயேசு தேவன் என்னோடு இருக்காருன்னு அவர் ஜபிக்கிறாரு. ஏன்? பரிசேயர்களை நம்ம பார்ப்போம், அவங்க குற்றப்படுத்துகிறாரு. நீங்கள் தேவன் சொல்கிறவர் தான் நான் பிதான்னு சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் தேவன் சொல்கிறீங்க இல்லையா? அவர் தான் எங்கள் பிதான்னு சொல்கிறேன், நீங்கள் மோசையின் ஆகமத்தில் தேடுறீங்க சொல்கிறாரு.
அவரிடத்தில் வந்த தீர்க்கதரிசி நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் கொலை செய்ய தேடுகிறீங்கன்னு சொல்கிறார். என்னது கொலை செய்ய தேடுறீங்க, கொலை செய்கிறீங்கன்னு சொல்கிறார். கொலை செய்ய தேடுறீங்க, கல் எடுத்துப்பாங்க. ஆனால் கல் ரெடியாக வச்சுருப்பாங்க அடிக்கிறதுக்கு. எதுக்காக அப்படின்னா மோசையின் ஆகமத்தில் அது ஒரு பாகம். இப்போ பாவம் செய்தால் கல் எறிந்து கொள்ளணும், புறம்பாக்கிடணும் அவங்கள. சில இதில் பார்த்திங்கன்னா அவங்களே டோரான்ற புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம், அவங்க வேத வாக்கியங்கள் இல்லை, ஒரு வாக்கியங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எழுதிக்கிறாங்க. சுயமான கற்பனைகள்லாம், மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகளை உபதேசமாக போதிக்கிறாங்க. உபதேசம் இது தேவனால் வந்தது கிடையாதுன்னு சொல்கிறார். தேவனால் நமக்கு கிடைச்சது இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம், உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் கிடையாது சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் எப்படி அந்த சமாதானத்தை பெற்று கொடுத்தாரு? அதுக்கு அவர் பல பாடுகள் பட்டிருக்காரு, அவர் வேதனை அடைஞ்சிருக்காரு, அவர் நிந்திக்கப்பட்டிருக்காரு, அவர் அடிக்கப்பட்டிருக்காரு. உண்மை தானே? போர்ச்சேவர் என்ன செஞ்சாங்க அவரை? மார்க் புஸ்தகத்தை பார்க்குறீங்க, மத்தேயு புஸ்தகத்தை பார்க்குறீங்க, லூக்காவில் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? போர்ச்சேவர் அனைவரும் கூடி என்ன செஞ்சாங்க? பரியாசம் செஞ்சாங்க, இகழ்ந்தாங்க, அவர் கையினால் அடித்தாங்க, கோலினால் தலையில் அடித்தாங்க, முள்கிரீடம் வைத்தாங்க. எல்லாம் பார்க்குறோம். சொல்கிறாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அவர் எப்படி அந்த சமாதானத்தை கொடுத்தாராம்? கீழ்ப்படிதல்னால. சிலுவையில் இப்போ நான் சமாதானத்தை கொடுக்க முடியாது, ஏன்னால் பிரமாணத்தை உண்டு பண்ணின ஒருவர் தான். உண்டு பண்ணுவதற்கு அதிகாரம் இருக்கிறதுக்கு யாருக்கு? பிதாவுக்கு. பிதாவுக்கு தான் என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. சொல்றாரு, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் முன்பாக தமக்கு ஒப்புரவோ ஆக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சரி, அவருக்கு கீழ்ப்படிதல் தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படியலைன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா தேவன் நம்மளோடு இருப்பாரா? கேள்வி. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அவரோடு நான் ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியம்னா என்ன? ஃபெலோஷிப். அதுனா என்ன? ஐக்கியம் என்ன? நான் அவரோடு பங்குள்ளவனாக இருக்கிறேன். நான் உலகத்தில் இருந்தேன், உலகத்தில் உள்ள எல்லா காரியம் என்கிட்ட இருக்குதுன்னா உலகத்தோடு பங்குள்ளவனாக இருக்கிறேன். உலகத்தில் உள்ள அந்த கேட்டுக்கு நான் தப்பலை ஒன்றும், அதற்கான பங்கு எனக்கு இருக்குது. தேவனுக்கு நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா அவருடைய கிரியைகள் என்னிடத்தில் எவ்வளோ இருக்குது, காணப்படுது. கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் எவ்வளோ காணப்படுது, தேவனுடைய நீதி எவ்வளோ காணப்படுது பாருங்கள். சுத்தமாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சொல்கிறாரு 21, முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களுக்காகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் முன்னிறுத்திபடியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க, எதனால ஒப்புரவாக்கினார்? நம்ம என்ன பார்க்குறோம்? முன்னே அந்நியர் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இப்போ உலகத்தில் இருக்காங்க. இப்போ நாம் இருக்கோம், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக வரப்போகிறோம்.
நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும்? அதில் நன்மையாக வாசம் செய்யணும். நன்மை இருக்கணும், அங்கே அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம், தேவனிடத்தில் இப்படிப்பட்ட பொக்கிஷம் தான் இருக்குது இல்லை? இதுதான் நித்தியமானதுன்னு சொல்கிறார். இருந்த உங்களிலும் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படத்தக்கதவர்களும் தமக்கு முன்னிறுத்திப்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்திலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக தேவனானவர் என்ன செஞ்சார்? அந்த மீறுதல்களை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே என்ன ஆயிடுச்சு? நாம் பிதாவின் இடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். அவர் அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே சொல்கிறார். அந்த மரணம் தான் தேவனுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் செல்வதற்கான தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குது. நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பி, அதான் சொல்கிறார், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். புரியுதா சொல்கிறது? நான் குற்றவாளி அப்படின்னா நான் என்ன செய்யணும்? திரும்பணும். ஆனால் எனக்கு என்ன இருக்குது? சிக்ஷை, தண்டனை இருக்குது. இப்போது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, தேவனோடு சமாதானமாக இருக்கிறேன். அது விசுவாசத்தினாலே. இப்போது என்ன வருது? கீழ்ப்படிதல் வரணும், இயேசுவை தேடணும், கீழ்ப்படிதல் வரணும், அவருடைய அன்பு சமாதானம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணும். கீழ்ப்படியணும்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் இந்த சமயத்தில், இல்லையா? அப்போது நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அந்த பழைய மனுஷன் செத்துடுறான். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிழைக்கணும், இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஜீவிக்கணும்னு வந்திருக்கு. அந்த ஜீவன் தான் எனக்கு என்னவாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்னா பிரயாசப்பட்டுன்னே இருக்கணும். எப்படி? நான் வளரணும், கிறிஸ்துக்குள்ளாக இன்னும் கற்றுக்கொள்ளணும். சரி, அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால மன்னிக்கப்படுதா? அவருடைய மாம்சத்தினால ரத்தத்தினால மன்னிக்கப்படுதா? ஏன் மன்னிக்கப்படல? அதுக்கப்புறமா செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் தான் கணக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன், இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, தேவனானவர் எனக்கு அதுக்கான தக்க பலனை தந்து தரார். இப்போது இந்த நேரத்தில் நாம் என்ன, இதை உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இல்லையா? இந்த வாலிபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மீறுதலும் பாவங்களும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்னா நினைப்பூட்டப்படும். உங்களுக்கு அங்கே எல்லாவற்றையும் எழுதி கொள்ளப்படும், எல்லாத்தையும் எழுதிப்பாங்க. ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அது எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கும். நான் என்ன செஞ்சேன்? என் இருதயமானது அங்கே வெளிப்படுத்தப்படும். சரி, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் மூலமாய் நாமும் இந்த கிருபையினாலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று எங்கே பிரவேசிக்க போகிறோம்? எதனால பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம்? யாருனால பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் சொல்கிறது? எதனால கிடைச்சிது அப்படின்னா விசுவாசத்தினால. நான் முன்னாடி பார்த்தோம், அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து.
உபத்திரவங்களினாலும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியிலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இது அவங்களுக்கு சொல்றாரு. அவங்க எப்படியாக நினைக்கிறாங்க அப்படின்னா, மேலும் சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவங்களுக்கு அருளப்பட்டிருக்க பரிசுத்த ஆவி. அப்போ அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் சொல்றாரு, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் பற்பல பாஷைகளை பேசக்கூடிய ஆவியினாலே, எல்லாமே ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய செயலும் எப்பொழுது நமக்கு என்னப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால தான் சுவாசிக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ தீமோத்தேயுல சொல்றாரு, நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சுவாசம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தானே. அவரை அந்த தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைக்கும் பொழுது நாம் எப்பொழுதாவது வெட்கப்படுவோமா சொல்றாரு. அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, அது எப்படி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு பாருங்க. ஆவியிலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதான். பாவம் செஞ்சாதான் வெட்கம் வரும், கில்ட்டி வரும். இல்லை பரியாசம் செஞ்சால் கில்ட்டி வரும், நம்மளை நிந்திச்சா கில்ட்டியாக இருக்கும். ஹார்ம்லெஸ் அப்படின்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு தீமையும் செய்யாதிருப்பது தான் ஹார்ம்லெஸ், ஒன்றும் செய்யாதிருப்பது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அந்த காலகட்டம் என்னவா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, நாம பலவீனமான காலகட்டம்னு சொல்றேன். இங்க அந்த அன்பு என்னவா இருக்கு அப்படின்னா, அகாப்பே, சிநேகிதன் மேலே வைக்கக்கூடிய அன்பு. இந்த அகாப்பை என்ன செய்யாது அப்படின்னா, வெட்கப்படுத்தாது. அது எப்படி இருக்கும், யார் மேலே நம்ம வைக்கிறது, இந்த அன்பு நாம் செய்வது, நமக்காக யாரும் செய்ய மாட்டாங்க. இது மிடில் வாய்ஸ் கிடையாது, இடையில் யாரும் பேசுறதுலாம் கிடையாது, வேற ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, மிடில் வாய்ஸ் இல்லை. இதுக்கு நம்மளே செய்யணும், இதை நம்ம தான் செய்யணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு சில நேரத்தில் வெட்கப்படுறோம் இல்லையா, அது வெட்கப்பட மாட்டோம்னு சொல்கிறேன். தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். நம்மளுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கும், நீதி சத்தியத்தின்படி இருக்கும். நமக்கு ஒரு ஜீவன் இருக்குது, நம்மளோட வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். 1 யோவான் புஸ்தகம் 5:1-7. இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். தேவ அன்பு இங்கே என்ன செய்ய வேண்டும் என்றால், வளர வேண்டும், அதிகமாக இருக்கணும். நாம் எப்படி காணப்படுறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். அகாப்பே, இந்த அன்பு அகாப்பே. பார்த்துடலாமா? அகாப்பேனா அன்பு. இதுக்கு கிரேக்க நம்பரானது 25.
25 தான். சரி, இங்கே பாருங்கள், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3 காலகட்டத்தை பார்க்குறோம். இயேசு சிருஷ்டிகர், இயேசு சிருஷ்டிகர், மேசியாவாக இருக்கும், மேசியா வரப்போறாருன்னு சொல்கிறாங்க கிறிஸ்து. இயேசு இப்போ என்னவா இருக்கார்? கர்த்தரா இருக்கு. இயேசுவானவரை கிறிஸ்து என்று, இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா, அவர் தான் அனுப்பப்பட்டவர். பாருங்க, விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இப்போ நீ இயேசு கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கிற அப்படின்னா நீங்கள் யாரால் பிறந்திருக்க? தேவனால. தேவனால் பிறந்திருக்கிறான். நல்லா பார்க்கணும், கவனிக்கணும். இங்கே பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிறவன் எவனும் அவரில் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இப்போ பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், ஒரு என்னை தேவன்தான் உண்டாக்கினார் அப்படின்னா நான் அவரை அன்பு கூறுகிறேன், அவரை அன்பு கூறுறேன், அவருடைய கட்டளையை கை கொள்கிறேன். பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். சரி, சொல்றாரு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத அவரிடத்தில் அன்பு கூறுவதும் அவருடைய கற்பனைகளை பாரமானதாய் அல்ல. தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம தொடர்ந்து அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூறுவது அப்படின்னா கீழ்ப்படிவது, கட்டளையை கை கொள்வது. இதுலேயும் அப்படிதான் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய அன்பு இல்லைன்னா, நம்ம கற்பனைகளை கை கொள்ளலை அப்படின்னா நம்ம என்ன இருக்காதுன்னா சமாதானம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். முதலாவது, நீ தேவனுடைய பிள்ளை, ஆனால் வளரணும். வளரக்கூடிய பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. சீஷன் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சீஷர்கள். சொல்கிறாரு, அன்பு கூறல அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவரை முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே சொல்கிறார். நம்ம அது என்ன அன்பு கூறுவதுன்னா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது சொல்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகளை பாரமானதும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் என்ன பிறந்திருக்கு? யார் பிறந்திருக்கா? தேவனுடைய ராஜ்யத்தில் யார் வந்திருக்கா, சேர்க்கப்பட்டிருக்கா? அவங்க தான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும்னா உலகத்தில் உண்டான அந்த கேட்டிற்கு, உலகத்தில் உண்டான அந்த கேட்டிற்கு நம்மளை என்ன செய்யுதுன்னா தப்பி நாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கிறது. யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறா? கேள்வி.
ஏன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்? எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள்? சொல்றாரு, இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கேள்வி. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், வேறு யாருமே கிடையாது. இது யார் சொல்றான்னா, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த மனுஷன் தான் சொல்றாரு, யோவான். அவர் சாட்சியிருக்காரு. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துருக்காரு. மனுஷனுடைய சாட்சி என்ன அப்படின்னா, 2 சாட்சிகள் அப்படின்னா, மனுஷனுடைய சாட்சி, ஒன்று தேவனுடைய சாட்சி. 2 சாட்சி. ஒன்று பலமாக இருக்கும், ஒன்று பரலோகத்திலிருந்து மனுஷன் அனுப்பப்படும் பொழுது அவருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்லப்படும், காண்பிக்கப்படும். இன்னொன்று மனுஷனுடைய சாட்சி. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை பார்த்த 2 சாட்சிகள் இருக்கணும். எதுவுமே இல்லை, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அப்படி நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சாட்சியே கிடையாது. என்ன நடந்துச்சு அங்கே? ஒன்றுமே இல்லை. இப்போ ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒரு சாட்சி இருக்குது அப்படின்னா நம்பலாம். ஏதோ ஒன்றும் நடக்கலை அப்படின்னா சாட்சியே கிடையாது. 2 பேர் பார்த்துருக்கணும் அதை. அதுதான் சொல்கிறேன், சாட்சிக்கு 2 வகை. மனுஷனுடைய சாட்சி, ஒன்று தேவனுடைய சாட்சி. சரி, இதெல்லாம் நம்ம பிற்பாடு பார்க்கலாம். இங்கே தேவனிடத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பு கூறணும். முதலாவது இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இயேசு தான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். புரிஞ்சுதா? இயேசு தான் கர்த்தர் என்பதை நாவுகள் அறிக்கை செய்யணும். புரிஞ்சுதா? நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம அறிக்கை செய்யணும். இயேசு தான் கிறிஸ்து, அவருக்காக தான் நான் ஜீவிக்க போகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியாயமும் இன்னதென்று கேட்டு இருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகுமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சரி, நம்ம ரெண்டா படிக்க போகிறோம். உங்களுக்காக எனக்கு அருளப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையை நியாயமும் இன்னதென்று கேட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்காக எனக்கு என்னப்பட்டிருக்குன்னா, ஒரு கிருபை, ஒரு ஃபேவர் தேவனால் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எபேசியர்களால் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அது? என்ன தெய்வ கிருபை சொல்றாரு பாருங்க. நியாயமும் இன்னதென்று கேட்டு இருப்பீர்கள். அது என்னவெனில் சொல்றாரு, அவரே சொல்றாரு பாருங்க. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகுமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய். எப்படி? எதனால? இங்கே சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரன்னா இயேசுவோடு கூட அவர் எப்படியாக சுதந்திரித்து கொண்டாரோ அவரோடு கூட நாமளும் சுதந்திரித்து கொள்வோம். ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ளாக நாமும் என்ன செய்யப்படுவோம்னா இணைக்கப்பட்டிருக்கோம். திராட்சை தோட்டம்னு சொல்லும் போது, திராட்சை கொடின்னு சொல்லும் போது அதில் நம்ம கொடிகளாக இருக்கிறோம். அதில் கனி கொடுக்குறத நம்ம. திராட்சை மரம்னு சொல்லும் போது, செடின்னு சொல்கிறாங்க மரம், திராட்சை செடின்னு சொல்லும் பொழுது அதில் கொடி இருக்குல்ல, பிரான்ச்சஸ், அதில் நம்ம இருக்கோம். ஆலயம் சொல்லும் போது கற்களாக இருக்கும், ஜீவனுள்ளதாக இருக்கும். புரியுதா? இப்போ இங்கே சொல்லும் பொழுது சரீரம்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு பாகமாக இருக்கும். புரியுதா? ஒரு பாகம், கை கால். இங்கே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறார்கள் என்கிற அவர் நம்ம அவர் பண்ணார் இல்லை அந்த வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம்? ஒருத்தர் செஞ்சார், ஒரு ப்ராமிஸ் தேவன் கொடுக்குறாரு, நீ இதை செஞ்சனா நான் இது உனக்கு கொடுக்குறேன். ஒரு மனுஷனுக்கும் ஒருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது அப்படின்னா
அது ஒருவர் மீறும் பொழுது அது செல்லப்படியாகாது. தேவன் கொடுக்கல. ஒருவர் செம்மையாக இருக்கார், இன்னொருத்தர் செம்மையாக இல்லை அப்படின்னா அதையும் வந்து தேவன் அதை எடுக்கிறது இல்லை. 2 சைடும் உண்மையாக இருக்கணும். இப்போ யாரை நம்பலாம்? மனுஷனை நம்பலாமா, தேவன் நம்பலாமா? தேவனை. அவர் பொய் உரையாத தேவன். இப்போ அவர் சொல்கிறாரு, நீ இதை செஞ்சேன்னா ஆபிரகாமுக்கு நான் இதை செய்கிறேன், உனக்கு பிள்ளையை தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அது கொடுத்தாரு, உண்மையுள்ளவர். அது அந்த காலகட்டத்தில் கொடுத்தார். அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அந்த இயேசுவை சேராதவர்கள் என்ன செய்வாங்க? அவரும் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்கிற அந்த ரகசியம் புறஜாதியும் சேர்க்கப்படும். யூதர்கள் மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, இப்போ புறஜாதியும் தேவனிடத்திலே சேருவாங்க, சரீரத்திலே பாகமாவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பவுலுக்கு. எங்களுக்கு அறிவித்தார் சொல்கிறார். பவுலுக்கு கொடுத்துருக்காரு. அதை என்ன செஞ்சுருக்காருன்னா, எபேசியர்களுக்கு சரி, தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சரி, பிலிப்பு பட்டணத்திற்கு சரி எழுதியிருக்காரு எல்லாத்துக்கும். இதை குறித்து நான் முன்னுமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். சின்னதாக எழுதியிருக்காராம். எபேசியர் 1:9 எழுதியிருக்கார். அதை நீங்கள் வாசிக்கிறதில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளவும், அந்த அறிவை அறிந்து கொள்ளவும், அந்த அறிவை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது? அது ரகசியம் சொல்ல போகிறார். இந்த ரகசியம் இப்பொழுதே அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்திலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இப்போ தேற்றவாளன் தான் வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு சகல சத்தியத்தையும் கொடுத்துருக்கார். அதுவும் அவரால் தாமாய் சொல்லவில்லை, கேள்விப்பட்டது தான் சொல்கிறாரு. இயேசு கிட்ட என்ன கேள்விப்பட்டாரோ, பிதா கிட்ட என்ன கேள்விப்பட்டாரோ அதை தான் சொல்கிறாரு. தேற்றவாளன் என்பது ஒரு மனுஷன் கிடையாது. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வர்றார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவர் வந்து நபராக இல்லை. அவர் வந்து என்ன செய்கிறாரு? அவர் ஒரு ஆவி. அவர் வந்து யார்? அவர் ஒரு தேவன். அவர் வந்து பரிசுத்த ஆவி ஆனவர். அவர் ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார். அவருக்கு ஜீவன் உண்டு. தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்த்துருக்கார், என்ன என்பதை பார்த்துருக்கார். அப்போது அவர் ஒரு தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேர் இருக்காங்க. சரியா? இப்போது இவங்க இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் முன்பு யார் அப்படின்னா பிதா. பிதாவுக்கு அப்புறமா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர் இயேசு. ஏன்னா அவர் கீழ்ப்படிந்ததுனால, இந்த எல்லா அதிகாரத்தையும் மாம்சத்தில் கீழ்ப்படிந்ததுனால எல்லா அதிகாரத்தையும் பிதாவானவர் இயேசு புத்திரர். இவர் போன பின்பு தேற்றுவதற்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் தேற்றவாளன், அவர் தான் பரிசுத்த ஆவி என்று சொல்றார். இவரை தான் அதிகமாக நிறைய தப்பாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிபேட். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இது நமக்குள்ளே போகிறது கிடையாது. சரி, ஏன் போகிறதில்ல அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவை அதுதான் நம்ம கொடுக்குறோம். தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதிகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு தான் இந்த தேவனுடைய பலத்தை அவருக்கு கொடுத்துருக்கார். பவுலுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரை தாழ்த்துகிறார். பவுலானவரே என்ன சொல்றாரு? தாழ்த்துறாரு. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சிறியவன்,
தாவீது சொல்கிற இடத்துல பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக சொல்லும்போது ஒரு 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 எளியவன் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு செத்த நாயாக இருக்கிறேன் உங்களுக்கு முன்பாக அப்படின்னு தாழ்த்திக்கிறாங்க. அது அது வந்து அந்த காலத்தில் வழக்கம். இப்போ சொன்னோன்னா முகதூஷணம்னு சொல்லிடுவாங்க, முகதூசிக்கிறாரு அப்படின்னு. அது ஒரு தாழ்மை, அதை நாம் பார்க்குறோம். இங்கே பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. முழுசா புறஜாதிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த தேவனானவர் இந்த வேலையை பவுலானவருக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இங்கே ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு சிறிய வார்த்தைகளையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். நம்ம வந்து தேவனுடைய ஐஸ்வர்யம் இங்கே என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய அன்பு, இரக்கம், பரிசுத்தம் இதெல்லாம் தான் இருக்குது. எபேசியர் புஸ்தகத்தில் இதை பற்றி சொல்கிறாரு. இங்கே பார்க்க முடியாத இந்த ஐஸ்வர்யம் என்னன்னு. எபேசியர் 1:5-6, பிரியமானவர்களுக்குள் நாமும் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்மை சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி, அவருக்கு ஒரு தயவுள்ள ஒரு சித்தம் இருந்திருக்கு. என்ன சித்தம்? என் சித்தம் அல்ல, பிதாவுக்கு ஒரு சித்தம் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். பாயிண்ட்டு, அவர் வந்து இவ்விதமாக இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா தீர்மானிச்சிருக்கார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் இருந்திருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரிச்னஸ், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யம் ஒன்று பார்க்குறோம், புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவது. இன்னொன்று பார்க்குறோம், அதே தான் இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அது என்னன்னு பார்க்குறோம், மீட்பு இருக்குது இந்த ஐஸ்வர்யத்தினால அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார், அதிகப்படுத்திட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்பது அப்போஸ்தலர் புஸ்தகம் 10:1. இத்தாலியா பட்டணத்திலும் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனாகவும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய
தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதியுட்சமாக தரிசனமாய் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலே வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ போ, பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தேவனால் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்றும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடற்கரையில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கொர்நேலியு தன்னுடனே பேசின தூதனை தன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரால் 2 பேரையும் தன்னிடத்திலே சேவிக்கிற பேர் சேவர்களில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றுக்கும் அவருக்கு விவரித்து சொல்லி அவர்களை பொய்ப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்களை பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபத்து வருவதில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி போல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணிகையில் அவன் ஞானதிருஷ்டி அடைந்தான். வானம் திறக்கப்பட்டதும் நாள் முளைக்கும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்திலே இறங்கி தன்னாலே விடப்பட்டு இருக்கிறதையும், அதனாலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவையும் இருக்கிறதையும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லவும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இங்கே 2வது மனுஷன் யார் அப்படின்னா பேதுரு என்று மறுநாமம் கொண்ட சீமோன். இவர் என்ன செய்கிறாரு, வேற ஒரு ஒரு ஊரில் இருக்கார். அங்கே ஒரு மனுஷனிடத்தில் தங்கியிருக்கார். புரியுதா? அங்கே தங்கியிருக்காரு. தேவனுடைய தூதனானவர் ஒருவருக்கு தரிசனமாகி, அவர் பேர் தான் கொர்நேலியு என்று சொல்கிறாங்க. அவர் புறஜாதியார். இப்போ ரட்சிப்பு குறித்து தான் பார்க்குறோம். ரட்சிப்பை குறித்து தான் பார்க்குறோம். இந்த புறஜாதியான அந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னா, அதிக தேவன் மேலே இந்த பயத்தினாலையும் அதிகமாக என்ன செஞ்சாருன்னா தானும் தர்மங்கள் செஞ்சுருக்காரு, அனிதனமும் ஜபிச்சிருக்காரு. அதனால தேவனிடத்திலே அவருடைய ஜெபமானது கேட்கப்பட்டுச்சு. அது எதுவுமே கிடையாது. அவருடைய ஜபம் கேட்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய தான தர்மங்கள். 2வது அவர் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. அவர் அனுதினமும் ஜெபிச்சிருக்கார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு பேதுரு அனுப்புறாரு. அங்கே ஜெபம் செய்கிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய துப்பட்டி மாதிரி ஒன்று இறங்குது, கூடு மாதிரி. அந்த கூட்டில் எல்லா 4 கால் ஜீவராசி, எல்லா மிருகங்களும் இருக்குது. அது என்ன செய்கிறாருன்னா, அடித்து புசி அப்படின்னு சொல்கிறார். தேவன் அடித்து புசின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் இதுவரையும் தீட்டானு ஒன்றும் நான் புசித்தது இல்லை. தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக்குனதை நீ எப்படி தீட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் பரிசுத்தமாக இருக்கேன், ஏன்னா தேவனுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன். நான் தேவனுக்காக வாழ்ந்திருக்கேன். நான் தேவனுக்காக தான் இருக்கிறேன். ஒன்று தேவனுக்காக நாம் கொடுப்போமானால் அது என்னவா இருக்குது? பரிசுத்தமாக இருக்குது. அது சாபமாக கிடையாது. அது தேவனுக்காக இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. புரியுதா? நாமும் தேவனுக்காக இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தமாக்கப்படுவோம். இது பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது.
சரி, எபிரேயர் 5:3, அதிநிமித்தமும் அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியதா ஆனது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் இதில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம். இங்கே சொல்கிறாரு, அதிநிமித்தமும் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. லேவியராகும் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-7 நீங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பலிப்பீடம் இருக்கும். பலிப்பீடம், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படிலாம் இருக்குது. இது ஜனங்களுக்காக கொடுக்கணும். ஒவ்வொரு ஜனங்களும் கொடுக்கணும். மொத்த ஜனங்களுக்காகவும் பலியிடுவாங்க. இதெல்லாம் இது மூலமாக என்ன ஆயிற்று அப்படின்னா, தேவன் பரிசுத்தம் பண்ணினார். இப்போது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா எப்படி? இப்போது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனுக்காக எப்பொழுதுமே நாம் என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். செட் அப்பார்ட், ஒன்றுக்காக, ஒரு நோக்கத்திற்காக, தேவனுக்காகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம அப்படி இல்லைன்னா நாம் பரிசுத்தமானவர்கள் இல்லை. சரி, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை ஒரு தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம், ஒரு காரியங்கள் கிடைக்கும். ஒரு நாள் வளருவீங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய வேறு யாரும் உங்களை அழைக்கலை. உங்களை தெரிந்து கொண்டது யாரு? தேவன்தான். உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டார். பாருங்க, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, இப்படிப்பட்ட கனமான ஒரு ஊழியம், ஒரு பெரிய ஆனரான அந்த ஊழியத்திற்கு ஒருவரும் தானாக ஏற்படுது கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரீங்கன்னா கூட, உங்கள் ஊழியக்காரனாக ஊழியம் செய்ய போறீங்கன்னா கூட, இது யார் செய்கிறது? மனுஷன் கிடையாது, தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன். புரிஞ்சுதா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொண்டு, உங்களுடைய நீதி நியாயத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு, பிதாவே நீங்கள் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீர். நீங்கள் சாகாமை உள்ளவராக இருக்கின்றீர் பிதாவே. நீங்கள் பரிசுத்தர். உங்கள் நாமத்தை எப்பொழுதுமே நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் ஒருவரே தேவன் என்றும் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு சமானம் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பிதாவே, நீங்கள் சரியாக நீதியாக எல்லாவற்றையும் நியாயத்திருப்பீர் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் முழுவதுமாக நிச்சயித்து, பிதாவே, உங்களுடைய நியாயத்தை நீதிகளை நாங்கள் கை கொண்டு எங்களை நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆக்கிக்கொள்வதற்கு உதவி செய்யும். உங்களுடைய நீதி நியாயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு தயவுசெய்து உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உங்களுடைய பிதாவே வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்கிறதற்கு உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயவுசெய்து எந்த தடையும் இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இன்னும் பிதாவே, எங்களுக்கு எந்த தடையும் இருந்தாலும் தயவு கூர்ந்து அதையெல்லாம் தகற்றி போட்டு பிதாவே, நீங்கள் தாமே எங்களுக்கு பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட நீதியும் நியாயத்தையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம்.
உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய அன்பு, இரக்கம், பரிசுத்தம் ஏதோ நாங்கள் அதை செய்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. கூடி வந்திருக்கிற சகோதரரை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவங்களுக்கு சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் கொடும். உங்களுக்குள்ளாக பிதாவை அவங்க வளருவதற்கு தயவு செய்து ஞானத்தை உங்கள் குமாரனுக்குள்ளாக வளருவதற்கு உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் மறந்தாலும் பிதாவே எப்பொழுதுமே உங்களுடைய ஞானம் எங்களோடு இருக்கிறதுக்கு உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஞானத்தாலே நாங்கள் வளருவதற்கு உதவி செய்யும் பிதாவே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் குமாரனுடைய ஞானத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதுமே துதிக்கிறதற்கு உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய பரிசுத்த நாமம் பெரியது, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சித்தம் பெருசு பிதாவே. அதை நாங்கள் செய்வதற்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் தரும் பிதாவே. உங்களுக்கு எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. நாங்கள் இந்த நேரத்தில் பிரிந்து போனாலும் உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருக்க உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.